ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாந்தெல்லாம் அரைச்சி ஊற்றி மணக்க ஒரு கத்திரிக்காய் குழம்பு தான் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 கிராம் எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ண வேணாம். இஞ்சி பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு 2 துண்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் தக்காளி 1. இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் தக்காளியை. அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரை மூடிக்கும் கம்மியாக கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் லைட்டாக வதக்கி விடுங்க போதும். இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போது நான் இந்த மண் சட்டியில் தான் இந்த குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் வச்சோம்னா இந்த கத்திரிக்காய் குழம்போட வாசம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் சமைக்கும் பொழுது. கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். பாருங்கள், கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம இதை ஆறின வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கடாய் ஹீட்டாக இருக்கிறதுனால நான் இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே நாம் இப்போது கடுகு கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கொஞ்சமாக ஒரு 7-8 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் வாஷ் பண்ணிவிட்டு கூடவே ஆட் பண்ணிடுங்க. இது இப்போது நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை இப்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சது ரொம்பவுமே திக்காக இருக்குது, அதனால் எந்த அளவுக்கு நம்ம குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் குழம்பு நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்லாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சாச்சு. நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கமாக இது நல்லா ஹீட்டாக கொதிச்சிட்டே தான் இருக்கும்.
மண் பாத்திரங்கிறதுனால 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக பார்க்கவே சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சாந்து கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.